பண்ணவே இல்ல விஜயகாந்த். இது வந்து ஒரு அதனால கருத்து இவரு கணிப்பு நம்ம கொடுத்து பெரம்பூர் என்ன தொகுதியில் பண்றாரு பார்த்துன்னு யாருக்கு அதுக்கப்புறம் நம்ம முடிவு மக்கள் பண்ணலாம். சப்போர்ட் என்ன இருக்குன்னு கொடுத்தவங்க போட்டிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு 5 வருஷம் 5 வருஷம் இல்லை எத்தனையோ வருஷம் பார்த்துட்டோம். அதனால தான் விஜய் நிற்கிற தொகுதி, ஒரு அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுறோம். விஜய் தான் ப்ரோ எப்பயுமே. ஏன்னா எதிர்பார்ப்பாக தான் நல்லாச்சு இருக்குது. வேணும் அதுக்காண்டி தான். விஜய் மட்டும் தான் வரணும், மீதி யாருமே வரக்கூடாது. விஜய் தானா பெண்களுக்கு வந்து இவர் தானா சொல்லிக்கிறாரு. பெண்களுக்கு வந்து இங்கே நிறைய பாலியல் வன்கொடுமைலாம் நடக்குதுல்லண்ணா இங்கே, அதெல்லாம் அவர் தான் சொல்லிக்கிறாரு. இங்கே வந்து இவங்களெலாம் இப்போ கரெக்டாக பார்த்து இப்போது இவ்வளோ பேர் எங்கள் ஸ்கூல்லேயே நிறைய பேர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் யார் காரணம்? இப்போ இந்த ஆட்சியில் 5 வருஷமாக வந்துக்கிறாங்க. 5 வருஷமாக இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. இங்கே எவ்வளோ வெட்டு கொடுத்து நடக்குது, அதெல்லாம் யார் தடுக்காமங்கிறா? 100% தளபதி தான் வருவார். தளபதி விஜய், டிவிகே, தமிழக வெற்றி கழகம். கண்டிப்பாக தளபதி தான், எங்கள் அண்ணன் தான் வருவார். இப்போ பெண்களுக்கு எதுவும் பாதுகாப்பு விஜய்க்கு இல்லைல்ல? நிறைய சப்போர்ட் இருக்கு அந்த என்ன ஏரியாவில். பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்கள்? தூத்துக்குடியில் நடந்ததே சொல்கிறேன். இப்போ அதுக்கு ஏதாவது திருப்பு வந்ததா சொல்லுங்கள்? அதனால் கண்டிப்பாக மாற்றம் வரும். அவர் வந்தார்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். விஜய் தான். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஆட்சி சரியில்லை. விஜய் தான்.